மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் கோயம்புத்தூர் போகிறது. கோயம்புத்தூரில் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்டாண்டில் இறங்குனதும் அழுக வீடு வர வரைக்கும் அழுதுருக்கான். சித்தி எங்கே இருக்க சித்தி, சித்தி வேணும் அப்படின்னு அழுதுகிட்டே தான் வந்திருக்கான். சித்தியை பார்த்ததும் பெத்த தாயவே மறந்துட்டான். கொஞ்ச நேரம் அவளை கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கிட்ட வந்தான். வந்ததும் பாசத்தை ஷேர் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எங்களுக்காக வடை பாயாசம்லாம் செஞ்சு வச்சுருந்தா அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டின்னருக்காக என்னோட சிஸ்டர் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருந்தான்னா பத்தி, இட்லி, ஸ்பெஷலாக மட்டன் குழம்பு செஞ்சுருந்தா. நான் ரெடி பண்ண சமையல்லையும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாம் சேர்ந்து உட்காந்து சூப்பராக சாப்பிட்டோம். மேரேஜுக்கு முன்னாடி அவ்வளோ சண்டை போடுவோம், மேரேஜுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட். இப்போ அக்கா தங்கச்சின்னு அவ்வளோ பாசம். என்னதான் வீடியோ கால் பேசினாலும் எப்போ மீட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். டிவியில் மோட்டு பட்டில் போட்டு விட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.